இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னா, நம்மளோட கதை. மனுஷங்களா இருக்கிற நாம ஏதோ ஒரு விஷயத்தை அடையணுன்றதுக்காக நிறைய போராடுறோம். அந்த போராட்டத்தில் சில பேர் ஜெயிக்கிறாங்க, பல பேர் தோக்குறாங்க. அப்படி தோக்குறவங்கள ஏன் தோக்குறாங்க, அதுக்கான காரணம் என்னங்கிறத இந்த கதையில் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் யானைகள் அதிகமாக வளர்க்கப்படுற இடத்த போய் சுற்றி பார்க்குறாரு. பெரிய பெரிய யானைகள்லாம் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல அவர் பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய யானைகளை சின்ன கயிறுகளால் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து தான் அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. இவ்வளோ பெரிய யானைகளை இவ்வளோ சின்ன கயிறுகளால் கட்டி போட்டு வச்சிருக்காங்களே, அந்த யானைகளை அறுத்துக்கிட்டு போகாமல் அப்படியே கட்டுப்பாட்டோடு இருக்குதே, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. அதனால அந்த இடத்துல இருக்கிற இன்சார்ஜ் கிட்ட போய் கேட்குறாரு, ஹலோ சார், இவ்வளோ பெரிய யானைகளை இவ்வளோ சின்ன கயிறுகளால் கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே, ஏன் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, அதுங்களும் ஏன் அறுத்துட்டு போகாமல் அப்படியே நிற்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுங்க குட்டியாக இருக்கும் போதுலேருந்தே நாங்கள் இந்த கயிறில் தான் கட்டி போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு குட்டியாக இருக்கும் போது அதுங்களால் அதை அறுத்துக்கிட்டு போக முடியாது. அதனால் வளர வளர அந்த பெரிய யானைகளால் இதை அறுக்கவே முடியாதுன்னு அதுங்க நம்பிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அவர் ரொம்ப வியந்து போகிறாரு. அவரோட லைஃபோட இதை ஒத்தி பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய பெரிய யானைகளை சின்ன கயிறுகளால் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தானே நம்ம மனுஷங்களும். நம்மளால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பயம், சந்தேகம், இதனால் நம்மளை நாமே கட்டி போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம பாஸ்ட்லேருந்தோ இல்லை நமக்குள்ளேருந்தோ ஏற்பட்ட பிலீஃப் சிஸ்டம். அதாவது உன்னால் முடியாது அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. ஸ்கூலில் டீச்சர் நீ எல்லாம் பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைனா நீ எல்லாம் எதுக்குமே உதவ மாட்டே அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே சொல்லியிருப்போம். இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம மைண்ட்குள்ளே சேர்ந்து அதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக ஃபார்ம் ஆகி, அந்த நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள்னு சொல்லுவாங்க. அந்த மூட நம்பிக்கைகளை நம்ம மைண்ட் ஸ்ட்ராங்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்த சாதிக்கணும்னாலும் அந்த மூட நம்பிக்கைகளை பெருசாக வச்சுட்டு நம்மளால் முடியாதுன்னு சொல்லி நம்ம பின்னக்கி இழுக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு காரணம். த ஒன்லி திங் ஸ்டாப்பிங் இஸ் யூ. அதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோன்னா லைஃப்பில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். எப்படி அவ்வளோ பெரிய ஆணைகள் அந்த சின்ன கயிறுகளால் அதுங்களை கட்டி போட முடியும்னு நம்பிச்சுங்களோ, அந்த மாதிரி தான் மனுஷங்களாகிய நாமளும் நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த கயிறை உடைச்சிட்டு சுதந்திரமாக நம்பிக்கையோட நம்மளோட வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளாலையும் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நம்ம நினச்ச இடத்த போய் அடைய முடியும். இதுக்கு இந்த வீடியோவே ஒரு உதாரணம், இந்த கதையே ஒரு உதாரணம். ஸோ உங்கள் லைஃப்பில் கான்ஃபிடெண்ட்டாக முன்னேறி போங்க. எல்லா பயங்களையும் சந்தேகங்களும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. உங்கள் ஒர்க் மேலே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் ஆப். இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸுமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.